பெரும் பரப்பில் அமைந்த தொழிற்சாலை அது. அதன் ஒரு பகுதியில் சற்றே சகதியான இடம் ஒன்றை தோண்டிக் கொண்டிருந்தார்கள் சில தொழிலாளிகள். அவர்களில் ஒருவனுக்கு கொஞ்சம் விளையாட்டு புத்தி. வேலைக்கு நடுவே கொஞ்சம் ஓய்வு கிடைத்தபோது சற்று தள்ளியிருந்த பகுதியில் சகதியோடு கூடிய நிறைய மரத்துண்டுகள் இருப்பதை பார்த்தான். அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து தன் நண்பன் மீது எறிந்தான். அவன் சட்டென்று நகர்ந்துவிட அந்த பெரிய மரத்துண்டு கீழே விழுந்தது. விழுந்த வேகத்தில் அதன் மேல் பரப்பில் இருந்த கடினமான சேற்று பகுதி விலகியது. அப்போது அதை பார்த்த இருவருக்கும் பயங்கர அதிர்ச்சி. காரணம், அவர்கள் நினைத்திருந்தது போல அது ஒரு மரத்துண்டு அல்ல, ஒரு மனிதனின் பாதம். இந்த தகவல் வேகமாக பரவியது. உடனடியாக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். எந்த பகுதியிலிருந்து அந்த மரத்துண்டு எடுக்கப்பட்டது என்பதை உறுதி செய்து கொண்ட அவர்கள் அந்த பகுதியில் மேலும் தோண்டினார்கள். பாதத்துக்கு உரியவனின் மீதி உடலும் கிடைத்தது. ஆனால் அது சமீபத்தில் மறைந்த யாருடைய பிரேதமும் இல்லை. பிரபல அகழ்வாராய்ச்சி நிபுணர் டர்னர் என்பவர் வரவழைக்கப்பட்டார். பலவித ஆராய்ச்சிகளுக்கு அந்த உடலை உட்படுத்திய அவருக்கு பெரும் வியப்பு. கிமு 2ஆம் நூற்றாண்டில் இறந்த ஒருவரது உடல் அது. அந்த பகுதி மண்ணில் அமிலசத்து அதிகமாக இருந்ததோடு காற்று மிக மிக குறைவாகவே இருந்ததால் அந்த உடல் இவ்வளவு வருடங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தது. இறந்தவரை பற்றிய பல விவரங்கள் அறிவியல் சோதனைகள் மூலம் தெரிய வந்தன. சுமார் 30 வயதில் இறந்த இவர் அதிக உயரமும் அல்ல, குள்ளமும் அல்ல, மிகவும் வலிமையானவன் என்பதும் தெரிய வந்தது. எந்த தீவிரமான உழைப்பும் இல்லாததால் அவரது கைப்பகுதி மிகவும் மென்மையாக இருந்தது. எனவே பணக்காரனாக இருந்திருக்க வேண்டும் என்று கருதப்பட்டது. எல்லாவற்றையும் விட அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது தலையில் 2 பலமான அடிகள், தொண்டையில் கத்தியினால் ஒரு கீறல், இதய பகுதிக்கு செல்லும் இரத்த குழாயிலிருந்து தொண்டை பகுதியிலிருந்து இரத்தம் வெளியேறியதால் அவர் இறந்திருக்கிறார். ஆராய்ச்சியாளர்களின் மனதை அரித்த ஒரு கேள்வி இதுதான்: இப்படி ஒரு பயங்கரமான முறையில் கொலை செய்யப்பட்டும் அவர் உடலில் இதற்கு எதிராக போராடியதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. பிறகுதான் அந்த விடை கிடைத்தது. அவர் ட்ரூயிட் என்ற ரகசிய மதப்பிரிவைச் சேர்ந்தவர். ட்ரூயிட் என்ற ஒரு ரகசிய மதப்பிரிவு உண்டு. கிமு 8ஆம் நூற்றாண்டு வரை இந்த பிரிவு பரவலாக இருந்திருக்கிறது. மனிதனை இறைவனுக்கு அருகே அழைத்து செல்வதாக கூறிய இந்த மதத்தில் நரபலி என்பது சகஜம். திடீரென்று ஒரு விழாவை ஏற்பாடு செய்வார்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய பார்லி கேக்குகள் வைக்கப்பட்டிருக்கும். உறுப்பினர்கள் கண்களை மூடிக்கொண்டு ஆளுக்கு ஒரு கேக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். முழுவதும் தீந்து போன கேக் ஒன்றும் இந்த பாத்திரத்தில் இருக்கும். அது யார் கையில் கிடைக்கிறதோ அவருக்கு தான் அன்று இறுதி நாள். அதாவது அவரை கொலை செய்து அவரது ரத்தம் முழுவதையும் வெளியேற்றி விடுவார்கள். இதில் முக்கியமான விதி என்னவென்றால், அந்த நரபலி சடங்கின் போது அவர் எந்த எதிர்ப்பையும் காட்டக்கூடாது. அதனால்தான் கிடைத்த பிரேதத்தில் எதிர்ப்பு காட்டியதற்கான அறிகுறிகள் காணப்படவில்லை. இவரது உடல் இப்போது பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.